அவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் அவர்களை வலியுறுத்த வேண்டும். எந்த வகையில் நீங்கள் கொண்டு வருவீர்கள் நிதி என்பதை சொல்ல வேண்டும். எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு காங்கிரஸும் மற்ற அந்த கூட்டணி இந்திய கூட்டணியை சார்ந்தவர்கள் சொல்வார்கள். 5 ஆண்டுகளில் எதிர்ப்போல் இருக்கிறது, எங்கேயுமே 5 ஆண்டுக்கு மேலே நீடிக்கிறது கிடையாது. தெரியாதா எத்தனை இடம் நம்ம ஜெயிச்சிருக்கோன்னு? 99 இடத்த ஜெயிச்சுட்டு கூட்டணி மொத்தமே 230 ஜெயிச்சுட்டு ஒரே கட்சி 240 கட்சியை பார்த்துட்டு உங்களை நிராகரித்து விட்டா அப்போ யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க? யாராவது எதிர்கட்சி தலைவராக வரலாம். ஒரு கேபினெட் அந்தஸ்துக்கு நிகரானவர்கள் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் 10 ஆண்டுகள் கிடையாது, இப்பொழுது கிடைத்திருக்கிறது. இது ஜனநாயகத்தினுடைய வெற்றி. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் விமர்சகர் முனைவர் திரு நித்யானந்தம் அவர்கள். அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். தமிழ் ஜனம் நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேஜிக் நம்பர்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார், பிரச்சாரங்கள்லையா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் 370 400க்கு மேலே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி சரிவடைந்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 10 ஆண்டுகள் மோடியினுடைய ஆட்சி நடைபெற்றது. ஆங்கிலத்தில் ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்வார்கள். அதாவது மக்கள் 10 ஆண்டுகள் ஒரு ஆட்சியை கண்டு சில மாற்றங்கள் வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு பேர் ஜனநாயகம். மாற்றமே தேவையில்லை, மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு பேர் அவர்கள் முழுமையாக நிறைவடைந்திருக்கிறார்கள் என்ற பொருள். இந்த 10 ஆண்டுகளிலே 70 ஆண்டு கால, அதாவது 65 ஆண்டு கால தவறுகளை எல்லாம் சரி செய்துவிட்டு மக்களுக்கு என்ன தேவை, எப்படி அவர்களுக்கு நலத்திட்டங்கள் சென்றடைய வேண்டும் என்று சிந்தித்து பார்த்து மோடி அவர்களுடைய ஆட்சி சிறப்பாக நடைபெற்றது. சற்று தாமதமாகத்தான் நலத்திட்டங்கள் போய் சேருகிறது. அது மட்டும் இல்லாமல் நலத்திட்டங்கள் போய் உரியவர்களுக்கு சேர்ந்திருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டிய பொறுப்பு அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு. 10 ஆண்டுகளிலே அவர்கள் 5 ஆண்டு ஆண்டு மீண்டும் 5 ஆண்டு ஆகும் பொழுது ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்று சொல்வார்கள். அபரிதமான நம்பிக்கை, தன்னம்பிக்கை இருக்கலாம், அபரிதமான நம்பிக்கை இருக்கக்கூடாது. அதெல்லாம் மோடி சொன்னால் வந்துடுவாங்க இப்படி நினைத்திருக்கலாம். அதனால் அவருடைய உழைப்பு கொஞ்சம் குறைந்திருக்கும். அது மட்டும் இல்லை, ஜனநாயகத்தில் ஒருத்தரே ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த எதிர்ப்பலைகள்ன்றது இல்லை, மோடியோடைய ஆட்சி 3வது முறை அப்படின்லாம் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்களே சார். இல்லை, எதிர்ப்பலை இல்லைன்னு யார் சொல்லுவாங்க? மோடியுடைய ஆதரவாளர்கள் பேசுவோம். எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு காங்கிரஸும் மற்ற அந்த கூட்டணி இந்திய கூட்டணியை சார்ந்தவர்கள் சொல்வார்கள். 5 ஆண்டுகளில் எதிர்ப்பலை இருக்கிறது, எங்கேயுமே 5 ஆண்டுக்கு மேலே நீடிக்கிறது கிடையாது. ஆனால் மோடி 10 ஆண்டுகள் ஆகியும் கூட 3வது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவில் தேர்ந்திருக்கிறார். எனவே எதிர்ப்பலை அந்த அளவுக்கு இல்லை. இருந்தால் மோடிக்கு மாற்றாக இந்த என்டிஏ, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாற்றாக இந்திய கூட்டணி வந்திருக்க வேண்டும். அது வர முடியவில்லை. ஏன் வர முடியல? அப்போது எதிர்ப்பலை அந்த அளவுக்கு வேகமாக இல்லை. இவர்கள் பொய் பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில் எடுபடவில்லை. 10 ஆண்டுகள் ஆண்ட ஒரு சலிப்பு மக்கள் மத்தியில் எங்காவது அங்கொன்றும் இங்கொன்றும் இருந்திருக்கலாம். அதனால் சில வாக்குகள் குறைந்திருக்கலாம், சில சரிவுகள் ஏற்பட்டிருக்கும். அப்போ காங்கிரஸ் சொல்ல வர பிரச்சாரங்களில் சொல்ல வந்த அந்த மேனிஃபெஸ்டோ எல்லாமே தேர்தலுக்காக மட்டும் சொல்லப்படலை, அவங்க உண்மையாக செய்ய போகிறாங்கன்றதை மக்கள் நம்பி வாக்களிச்சிட்டாங்கன்னு. அதெல்லாம் யார் தேர்தல் அறிக்கையெல்லாம் நம்புறது கிடையாது. என்ன வருஷம் ஆனால் எல்லா பெண்களுக்கும் 6 லட்ச ரூபா, வேலை இல்லாதவங்களுக்கும் 6 லட்ச ரூபா, இதெல்லாம் நான் எங்கேருந்து நிதி கொண்டு வருவாங்க? இது நடக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் யாரும் இந்த மாதிரியான விஷயங்களை பெருசாக நம்புறது கிடையாது. ஏழை மக்களுக்கு சொல்லக்கூடிய சில வாக்குறுதிகள் செய்வார்களோ என்று ஏமாந்து போவதுண்டு. பலைவருக்கும் இலவசமாக பஸ் பயணம் இங்கே தமிழ்நாட்டில் சொன்னாங்க, எல்லாம் நம்பினாங்க. நடந்ததா? உரியவர்களுக்கு, அதற்கான தகுதி உள்ளவர்களுக்கு என்ன? இப்போ யாருக்கு தகுதி இருக்குது, யாருக்கு தகுதி இல்லை தெரியாது. அந்த இந்த குறிப்பிட்ட பேருந்தில் மட்டும்தான் செல்ல முடியும். நாங்கள் அந்த பேர் ஒரு நாளுக்கு ஒரு தடவை தான் 2 தடவை தான் இன்றைக்கு பெண்கள் வருத்தப்படுகிறார்கள். அதுபோல் உரிமை தொகை 1000 ரூபாய் தகுதி உள்ளவர்களுக்குன்னு சொன்னாங்க. அது 1 மாதம் 2 மாதம் கொடுத்தா நிறுத்திட்டாங்க. இப்போ மீண்டும் 26 தேர்தல் வரும்போது 25 ஆரம்பிச்சுப்பாங்க. வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுக்கிறோம், நிதி சரியில்லாத காலத்தில் நிறுத்தி வைத்திருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வாக்குறுதி இவங்க கொடுக்க இலவசங்களை எல்லாம் நிரந்தரமாக கொடுத்து கொண்டு இருக்க முடியாது. அதற்கான
வழிமுறைகள் என்ன, எங்கிருந்து இந்த நிதி வருகிறது என்று சொல்லுகின்ற கடமை அந்த வாக்குறுதியை கொடுக்கக்கூடிய, அறிக்கையை கொடுக்கக்கூடிய கட்சியின் தலைமையில் நாம் நிர்பந்திக்க வேண்டும். அவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் அவர்களை வலியுறுத்த வேண்டும். எந்த வகையில் நீங்கள் கொண்டு வருவீர்கள் நிதி என்பதை சொல்ல வேண்டும். ஏமாற்றுவதற்காக மட்டுமே நீங்கள் சொல்கிறீர்கள் என்று தெளிவாக தெரிகின்ற பொழுது அதற்கு அனுமதி கிடையாது என்ற நிலை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த பொய்யான வாக்குறுதிகளான இல்லை குறையும். அதுபோல் நான் சொல்ல வந்தது, 10 ஆண்டுகள் மோடியினுடைய ஆட்சி சிறப்பாக நடைபெற்றது. ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த அளவிற்கு 10 ஆண்டுகள் ஆண்டும் கூட நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் பேசி மோடியையும் அமித்ஷாவையும் நாட்டு மக்கள் நிராகரித்து விட்டார்கள், அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நான் கூட கேட்டேன், நேற்று மாலையில் பேசினார். நான் என்ன சொல்ல, 240 தொகுதி பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது, கூட்டணி இல்லை. பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே, மோடி அமித்ஷா கட்சி மட்டுமே 240 தொகுதிகள் வென்றிருக்கிறது. இந்திய கூட்டணி மொத்தமாக 230 தொகுதிகள் வென்றிருக்கு, மொத்தமாக கூட்டணியோட. அப்போது காங்கிரஸ் 99 இடங்கள், 100 கூட எட்டவில்லை, 2 இலக்கத்தோடு நிறுத்தியிருக்கிறது. இந்த அளவிற்கு இவர்கள் 99 சீட்டுகளை வாங்கி இந்திய கூட்டணி மொத்தமாக சேர்ந்தும் கூட பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சியினுடைய எண்ணிக்கைக்கு கீழாக வாங்கி மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை நிராகரித்து விட்டார்கள், மோடியை நிராகரித்து விட்டார்கள் என்று ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வரக்கூடியவரோ அல்லது பிரதமராக வரக்கூடிய எதிர்க்கட்சியாரோ எப்படி சொல்ல முடிகிறது? இது பைத்தியக்காரத்தனமாக இல்லையா? இது மக்களை முட்டாள்களாக நிற்கிற கருத்தானே இதெல்லாம் பேச முடியும். தெரியாதா எத்தனை இடம் நம்ம ஜெயிச்சிருக்கோன்னு? 99 இடத்த ஜெயிச்சுட்டு, கூட்டணி மொத்தமே 230 ஜெயிச்சுட்டு, ஒரே கட்சி 240 கட்சியை பார்த்துட்டு உங்களை நிராகரித்து விட்டா அப்போ யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க? உங்களை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு அதுக்கு மேலே வந்திருக்கணும். எனவே இந்த கூட்டணி பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. வெற்றி பெற்ற பிறகு இந்தி கூட்டணி போல் ஒன்று சேரல. மேற்கு வங்கத்தில் இந்தி கூட்டணி கிடையாது, தமிழகத்தில் இந்தி கூட்டணி கிடையாது. இந்தி கூட்டணி தமிழகத்தில் இருக்கா? ஸ்டாலின் அவர்கள் இந்தி கூட்டணி தலைவர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஏற்கனவே இருந்த திமுக கூட்டணி தானே, வேறு என்ன புது கட்சி இங்கே வந்திருக்கு? இந்தி கூட்டணிக்குன்னு சமாஜ்வாதி கட்சிக்கு இங்கே ஒரு சீட்டு கொடுத்தாங்களா? இங்கெல்லாம் இந்தி கட்சி கூட்டணி கிடையாது, பேர் தான் வச்சுக்கிறாங்க. அப்படியே இந்திய கூட்டணி தலைவராக ஸ்டாலின் தன்னை கருதி இருந்தால், வடநாட்டு தலைவர்கள் ஸ்டாலினை ஒரு முக்கியமான தலைவராக, நிதிஷ்குமார் சென்ற பிறகு இவரை ஒரு முக்கியமான தலைவராக அவர்கள் கருதி இருந்தால், இங்கே 19ஆம் தேதி தேர்தல் முடிந்த உடனேயே மற்ற மாநிலங்களுக்கு சென்று இவர் இந்தி கூட்டணி தலைவர் என்ற முறையிலே பரப்புரையில் ஈடுபட்டிருக்க வேண்டாமா? இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போயிருக்க வேண்டாமா? ஏன் போல? இவர்களுக்கும் இந்தி கூட்டணிக்கு சம்பந்தம் இல்லை, சொல்கிறது இந்தி கூட்டணி. ஆனால் கடந்த முறையை விட இந்த முறை அதிகமாக காங்கிரஸ் அந்த இந்தி கூட்டணி மேலே வந்திருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். ஆமாம், வரும். 2 சீட்டு பெற்ற பாரதிய ஜனதா கட்சி 400 எட்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, எத்தனையோ ஆண்டுகளாக ஆண்ட ஒரு கட்சி, 10 ஆண்டுகள் ஆளுகின்ற ஒரு கட்சியினுடைய அதிருப்தியை பயன்படுத்தி ஏன் வரக்கூடாது? அது மட்டும் இல்லை, 2 முறை எதிர்கட்சியே கிடையாது. நானும் இப்போ இது போன்ற விவாதங்களில் பேசியிருக்கிறேன். எதிர்கட்சி இல்லாத ஒரு ஆட்சி என்பது ஜனநாயகம் ஆகாது. அவர்கள் தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு ஒரு பொறுப்பான பலமான எதிர்க்கட்சி தேவை. அதற்கான தகுதி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்குத்தான் இருக்கிறது. அதை அவர்கள் அழகாக வளர்த்து ஒரு உறுதியான எதிர்க்கட்சியாக அதை வளர்த்தால் அடுத்த ஆளுங்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எதிர்கட்சியே இல்லாத ஒரு ஆட்சி 2 முறை நடந்திருக்கிறது. இந்த முறை ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஜனநாயகம் தழைத்திருக்கிற இந்த நாட்டில் எதிர்கட்சி இருக்கிறது. 99 சீட்டு வாங்கியிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சி. அதனால் அது அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ அந்த கட்சியை சார்ந்த யாராவது, மல்லிகார்ஜுன கார்கோ யாராவது எதிர்கட்சி தலைவராக வரலாம். ஒரு கேபினெட் அந்தஸ்துக்கு நிகரானவர்கள் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். 10 ஆண்டுகள் கிடையாது, இப்பொழுது கிடைத்திருக்கிறது. இது ஜனநாயகத்தினுடைய வெற்றி. இது காங்கிரஸுக்கு வெற்றி மட்டுமல்ல, பாஜகவுக்கும் வெற்றி. பாஜக வெற்றி பெற்றால் அடுத்து தேர்தலே நடக்காது, ஜனநாயகமே இருக்காது, அரசியலமைப்பு சட்டத்தையே கலைத்து விடுவார்கள். இப்படியெல்லாம் பேசினார்ல மக்கள்கிட்ட. இப்போ நீங்கள் தான் எதிர்கட்சி, எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த மாதிரி செய்கிறாங்களா? அடுத்த 5 ஆண்டு தேர்தல் நடத்துகிறார்களா? இவற்றையெல்லாம் பாருங்கள். நீங்கள் எடுத்த வாந்தி நீங்களே முழுங்குங்க. எதிர்கட்சி தலைவராக இருந்து கேட்கணுமில்ல.
நீங்கள் வெறும் எதிர்கட்சி தலைவராக இருந்து கேட்காம வெளிநடப்பு மட்டும் பண்ணி கேன்டீனில் போய் பரோட்டா சாப்பிட்றதுக்கு அதே வழக்கமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களை அடுத்த முறை எதிர்கட்சியாக வைக்க மாட்டாங்க. நீங்கள் சரியாக 5 ஆண்டுகள் செயல்படலை அப்படி சொல்லிவிடுவாங்க. 10 ஆண்டுகள் எப்படி வெளியே நிறுத்தினாங்களோ அப்படி நிறுத்திடுவாங்க. அது மக்களுக்கு தெரியும். மக்கள் முட்டாள்கள் அல்ல.